காஞ்சிபுரம் தேரடி சாலையில் புதிய வரவாக வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் புதிய கடையினை பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் துணைவியார் சுமா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி இன்று துவக்கி வைத்தார். பட்டுக்கு பேர் போன காஞ்சிபுரத்தில் பல்வேறு பட்டு சேலை கடைகள் உள்ளன. இந்த நிலையில் காஞ்சிபுரத்தில் தேரடி சாலையில் புதிய வரவாக வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் என்ற புதிய திறப்பு விழா பிரபல பட்டு வணிக நிறுவன குழுமத்தின் உரிமையாளர் எஸ்கேபி கோபிநாத் அவர்கள் ஏற்பாட்டில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த புதிய வாராகி லக்ஷ்மி சில்க்ஸ் கடை திறப்பு விழாவினை பிரபல இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களின் துணைவியாரும் பிரபல தொழிலதிபருமான சுமா ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் குத்துவிளக்கேற்றி புதிய விற்பனை நிலையத்தினை துவக்கி வைத்தார். மேலும் இந்த விற்பனை நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த பட்டு சேலைகளை பார்வையிட்டு அது குறித்து அங்கு வந்திருந்த அனைவரிடமும் கேட்டறிந்தார். மேலும் இந்த துவக்க விழாவில் உரிமையாளர் எஸ்கேபி கோபிநாத் அவர்கள் கூறுகையில், காஞ்சிபுரம் பட்டு உலக புகழ்பெற்றது என்றும் பெண்கள் அனைவரும் விரும்பும் வகையில் வண்ணங்களும் வடிவமைப்புக்கு ஏற்ற வகையில் சேலைகள் நெய்து தரப்பட்டும், மேலும் பட்டு நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் முழுமையான தரமான பட்டினை உருவாக்கி வாடிக்கையாளர்களுக்கு அளித்து அவர்கள் மகிழ்ச்சியை பெறும் விதத்திலும் நெசவாளர்களின் வாழ்வாதாரத்தை சிறப்பிக்கும் வகையில் இந்த பட்டு உற்பத்தி நிலையம் செயல்படும் என தெரிவித்தார். மேலும் இந்த நிகழ்வில் பச்சைபால் சில்க்ஸ் உரிமையாளர் கணேஷ் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்களும் பட்டு சேலை உரிமையாளர்களும் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இல்லை மேடம், நாங்கள் நீங்கள் லைட் கலரு சரிங்க பாருங்க, சரிங்க பாருங்க, இங்கே பாருங்க சார், சரிங்க SKPD Gopinath. The brand வந்து SKPD Gopinath private limited company first brand. காஞ்சிபுரத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். காஞ்சிபுரம் பட்டுப்புடவை தான். இவ்வளோ ஆயிரம் பட்டுப்புடவை இருக்கிற ஊரில் வராகி லட்சுமியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு சேலையும் என்னோட நேரடி பார்வை இல்லாமல் கவுண்டருக்கு போனதில்லை. நான் ஒரு வாடிக்கையாளராக இருந்தால் எப்படி நான் வந்து ஒரு சேலையை செலக்ட் பண்ணுறேன், அந்த சேலைக்கு உங்களான கரெக்டான ப்ரைஸ் கொடுக்கலாமா வேண்டாமா முடிவு பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் காஞ்சிபுரத்துலேயே முதல் முறையாக வாராகி லட்சுமி சில்க்ஸ், காஞ்சிபுரம் வாராகி லட்சுமி சில்க்ஸ் தான் ஒரிஜினல் பட்டுப்புடவைக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கும். ஸோ இது யாருமே பண்ணல. ஜரி வந்து என்ன பியூரிட்டி இருக்குது, கோல்டு என்ன பியூரிட்டி இருக்குது, எல்லா சாரிக்குமே பியூர் சாரிக்கு கொடுக்கும். இதை வந்து நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஒன் மோர் டைம் மெயினாக வந்து கஸ்டமர் தான் எங்களோட மெயின் சப்போர்ட். ஸோ அவங்களோட ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் வந்து பார்க்குறோம். ப்ரைஸில் ஒரு கஸ்டமர் எப்படி யோசனை பண்ணுவாங்கன்றது பொறுத்து ரொம்பவே லீஸ்ட் மாதிரியில் பெஸ்ட் குவாலிட்டி வச்சுருக்கோம். குவாலிட்டியில் எந்த விதமான காம்ப்ரமைஸ் கிடையாது.
அதே மாதிரி இன்னைக்கு காஞ்சிபுரம் மார்க்கெட்டில் ஏகப்பட்ட கடைகள் வணிகர்களாலும் நிறைய இந்த புரோக்கர் நிறைய விஷயங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில். நெசவாளர்களோட வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாதுன்ற மெயின் கான்செப்டாக இருக்கும். அதனால நம்ம கடையில் பியூர் ஜெரி சாரீஸ் நிறையவே இருக்குது கலெக்ஷன்ஸ். ஸோ ஒரு முறை வந்து வாராகி லட்சுமியை வந்து பார்த்துட்டு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிறீங்கிறது ரெண்டாவது விஷயம். We are not marketing the brand. We are making a benchmark for the quality of the silk saree. எடுத்து வந்து வச்சிருக்கோம். ஏன்னா வந்து சில்க் சாரின்றது வந்து ஒரு எல்லாத்துக்கும் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் இல்லை அப்படின்றது தான் வந்து எல்லாருக்கும். நாங்கள் வந்து டெமோக்ரைஸ் பண்ணலாம் சொல்லி சில்க் ப்ராடக்ட் வந்து யோசனை பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் எல்லாருமே வாங்கக்கூடிய அளவில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். பியூர் சில்க் சாரீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கம்மி கிடையாது. ஆனால் மார்க்கெட் வந்து எல்லாருமே சின்ன சாரியெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம காம்படிட்டிவ் பண்ண ரேட்டில் தான் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கு உள்ள மாதிரி மிக்ஸ் சாரீஸ், அது இல்லாமல் வந்து நார்த் இந்தியன் பனாரஸ் இது எல்லாமே கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் we have the rate of 400 we have more than 3.5 lakhs of sarees. நன்றி, வணக்கம்.